நான் என்ன கலர் ப்ளவுஸ் போடுறேன்னு பார்த்துட்டு அன்னைக்கு வந்து அவங்க பீரோலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஐயோ! நான் வந்து சாதாரண புடவை கட்டிட்டு எங்கள் மாமியாரை ட்ராப் பண்ண போனேன். என்ன கச்சேரிக்கு போகணுன்னா எல்லாரும் ஒரு இடத்துல கூடிட்டு ம். அவங்க குரூப்பாக தான் போவாங்க. பக்கவாத்தியம்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி போவாங்க. நான் வந்து வெறுமனே கட்டின சாரியோட மாமியாரை ட்ராப் பண்ணுறதுக்கு தானே போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் கிளம்ப மனசு இல்லாமல் அந்த சுடி சேர்த்து இந்த தம்புராலாம் சேர்க்கும்போது அப்படியே அதில் லயிச்சு போய் என்ன அறியாமல் கட கட கடகடன்னு கண்ணில் தள்ளம் வந்துட்டு அந்த நாதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, மூஞ்சியெல்லாம் ரெடி பண்ணிட்டு தலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த சுதி லக்ஷ்மி தம்புரா சரஸ்வதி தம்புரா 2 பேர் அந்த தம்புராக்கு பேர் வச்சுருக்காங்க. அது 2யும் சுதி சேர்த்துட்டு அதில் வந்து அகார சாதகம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை சாமிகிட்ட வச்சுட்டு அப்புறம்தான் போய் புடவை கட்ட போவாங்க. அந்த சமயத்தில் எனக்கு அப்படியே விம்மி விம்மி அழுக வந்துடுது. அந்த நாதத்தை கேட்டு எனக்கு அப்படியே என்னமோ ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். அவங்க நினச்சிட்டாங்க ஒரு கால் வந்து நான் கச்சேரிக்கு வரணும்னு கேட்க முடியாமல் சங்கடப்படுத்துகிறேன், மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன கலர் ப்ளவுஸ் போடுறேன்னு பார்த்துட்டு அன்னைக்கு வந்து அவங்க பீரோலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஐயோ! நீயும் வா கச்சேரிக்குன்னு உடனே எனக்கு அப்படியே ஒரே சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா நம்ம சாதாரணமாக பேர்ந்துருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க வந்து இதுக்காக வந்து அழுதத்தை மிஸ்டேக் பண்ணிட்டாங்களே, நான் அதுக்காக அழலை அப்படின்ட்டு எனக்கு வந்து நேச்சுரலாக பேசி தான் பழக்கமே தவிர எதுவுமே உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் பேச வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து கச்சேரிக்கு வரத்துக்காக நான் அழலை அப்படின்னு. இல்லை இல்லை பரவாயில்ல எனக்கு தெரியும் ஒன்று, அதனால இல்லை இல்லை நீயும் வா அப்படின்னு ஒன்று எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போல்லாம் லேண்ட்லைன் தானே. உடனே மாமனாருக்கு ஃபோன் பண்ணி என்னையும் வர சொல்கிறா, அதனால் நான் ஆற்றுக்கு திரும்பி வரல. வந்தேன்னு அவங்க கவலைப்படுவாங்கல்ல, மதுரைலாம் கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு போகணும்ல, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்கல்ல. அன்றைக்கி ஈவினிங் நான் இல்லைனாக்கா என்ன பண்ணுவாங்க, அதனால வந்து இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்புறம் அவங்களோட அந்த பவுடரு அவங்களோட எல்லாமே கொடுத்து இந்த ப்ளவுஸுக்கு தகுந்த யூனிஃபார்ம் மாதிரி இந்த இதே கலர் இதே இது அந்த இப்போல்லாம் அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாம் போடுறாங்கல்ல இந்த பிரிண்டட் அதெல்லாம் எனக்கு அதுலேயே எனக்கு இந்த பழக்கமும் அவங்கக்கிட்டேருந்து தான் வந்தது. ப்ளவுஸில் ஒர்க்கெல்லாம் பிடிக்காது, பிளெயின் பாடி கலர் தான் ப்ளவுஸு. பாடி கலர் கிடைக்கலன்னா டபுள் ஷேடாக இருந்ததுன்னா பார்டர் கலர். ஸோ இந்த மாதிரி என்னோடய பட்டுப்புடவை ப்ளவுசஸ் கூட இப்போ தான் தைச்சிக்க ஆரம்பிச்சேனே தவிர, ஏன்னா கலர் மேட்சிங் கிடைக்கலைங்கிறதுனால நான் இது பண்ணேன். பட் இன்வேரியபிளி 2x2 தான்.